பெரிய நான் ஒரு படம் வந்து இல்லை சூர்யா நடிச்சார். அந்த படம் வந்து விஜய் சார் சூர்யாவை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, விஜயகாந்த் சார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. விஜய் சார் வந்து அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சும்மா சஞ்சீவ் மூலியமாக எனக்கு ஒரு பழக்கம். அப்போ போகும்போது அவரே சொன்னார், என்ன கேப்டன் ஓம் பேரை சொல்கிறாரு அப்படின்னு. பட் பெட்டர் சாய்ஸு சூர்யா, அதான் உண்மை. ஏன் அவருக்கு ஏன் கொடுத்தீங்க? இல்லை நானே சொல்கிறேன் பெட்டர் சாய்ஸ். ஏன்னா நைட்டும் பகலுமா டான்ஸ் கிளாஸ் ஃபைட் கிளாஸ் போய் ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். நான் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அது ஏன் ரொம்ப சமீபத்தில் நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் தேவ் அவர் இன்டர்வியூ எடுத்துருந்தோம். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஏன்னா இப்போ நானும் 25 வருஷமா இருக்கேன்ப்பா சினிமாவில், இருந்தாலும் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் போது எங்களால் இன்னும் அந்த இவ்வளோ தான் எனக்கு ஒரு நாளைக்கு வேணுன்றது அந்த டிமாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் புதுசாக இப்போ வரானுங்க பசங்க, ஒரு நாளைக்கு 50,000 கொடு 60,000 கொடு. என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டாவில் இவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஒரு பிராண்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு இங்கே அந்த பிராண்டிங் முடிவு பண்ணுறாங்க? எது இந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸா? பட் இன்ஸ்டா வச்சு ஒருத்தருக்கு டேலண்ட் இருக்கா, டேலண்ட் இல்லையா நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் என்ன சார் ஏன் சார் இப்படி சீரியலே இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் தப்பு? நான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணது, அந்த ஏஜில் வந்து நான் சில விஷயங்களை தப்பான டிசிஷன் எடுத்தது. என்ன ஒரு பெரிய ஒரு ரெக்ரெட் பண்ண டிசிஷன் அந்த டைமில் அதை எடுத்திருந்தா வேறு ரூட் கிடச்சிருக்கும். ஆனால் அது அந்த இப்போ வரைக்கும் நான் அதை ரெக்ரெட் பண்ணுறேன்னு என்னோட ஸ்கூல் டேஸ்லன்னு சொன்னேன், என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கோன்னு படாத பாடுபட்டார். இளையராஜா சார் சன்னு எல்லாருமே அங்கே தான். நான் சொல்கிறேன் அப்படின்னா 82 அந்த இதை சொல்கிறேன், சரியாக கற்றுக்கல. அது நான் பண்ணது. அப்போ உங்கள் கவனம்லாம் அதிகமாக விளையாட்டு அந்த மாதிரியா? விளையாட்டு, பொறுக்கி பசங்க கூட சுற்றுறது, அந்த ஏஜுக்கு வேண விஷயங்கள். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவோம், தம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம், செருப்பு இருக்கும். ஸோ நம்ம தப்பு என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிப்போம். அவனெல்லாம் வந்துட்டானே, அவனுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்களே, இவனுக்கு ஏன் கொடுக்கல அப்படி கேட்க முடியாது. உனக்கு வேண்டியது நிற்காது. இந்த கல்யாண வாழ்க்கை வந்துட்ட பிறகு அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக்கும்னு சொல்லுவாங்கல்ல. மேபி அது இன்னொருத்தவங்களோட கைடன்ஸ் வரும்போது அந்த ஒரு கரெக்டான ஒரு ரூட் உங்களுக்கு காட்டுவாங்கன்னு. என் ஒய்ஃப் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, போதும் போ கம்பெனிக்கு போ, சின்ன கேரக்டர் இருந்தாலும் பண்ணு பரவாயில்ல, தெரியல 2 சீனா பரவாயில்ல பண்ணு, நீ சீரியல் ஆக்டரு, நீ பெரிய இவன் அப்படிலாம் நினைக்காத. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட 4-5 கம்பெனி போயிட்டு தான் வரேன். அதே மாதிரி அந்த சான்ஸ் கொடுன்னு கேட்கறத ஒரு தயக்கம் இருக்கும்ல. புதுமுகம்னா கடன் கேட்கல, நான் வந்து பிச்சை கேட்கல, வாய்ப்பு கேட்குறேன். 2வது நான் வந்து அவ்வளோ பெரிய அப்பா டக்கரும் இல்லை, அவ்வளோ பெரிய பிஸ்தாவும் கிடையாது. சீரியலில் 4-5 பண்ணியிருக்கோம், சீரியலில் நம்மளை கொஞ்சம் அளவுக்கு தெரியும். சினிமாவில் நான் 0. நான் போய் கெஞ்சி வாய்ப்பு கேட்குறேன், என்ன தப்பு இருக்குது? கொடுத்தா நல்லா நடிக்க போகிறோன்னு வாய்ப்பு கேட்கணும். அது ஒரு கௌரவமான விஷயம் தானே. அது அவங்க தேடி வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பு கேட்கணும், கம்பெனியாக ஏறி இறங்கணும். அதிலலாம் கூச்சப்பட்ட வேலை கேட்காது. டான்ஸ் கிளாஸில் நானும் சூர்யா வந்து லாஸ்ட் ரோலில் டான்ஸ் ஆடுவோம். ஆனால் நான் அப்படியே தான் இருந்தேன். சூர்யா அதுக்கப்புறம் நான் ஒரே ஃபைட் கிளாஸ், பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் தான். ஆனால் சூர்யாவோட வளர்ச்சி எல்லாத்தையும் 24/7 கற்றுக்கிட்டு சூப்பர் டான்ஸு, சூப்பர் ஃபைட்டு பண்ணி வளர்ந்து கண்ணால் பார்த்தேன். ஆங்கரிங் பண்ணுறதுலேருந்தே சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு ஒரு பாசம், அவருக்கும் என் மேலே ஒரு பாசம். அண்ணன் தான் என்னை கூப்பிடுவார். அவர் எப்படி இருந்தார், இன்றைக்கி எப்படி இருக்கார், இன்றைக்கி அவர் கூட ஒரு படம் நடிச்சிட்டும் இருக்கிறேன். என்னென்னா இன்றைக்கும், ஏன்னா நான் அப்போ பழகும் போது நீ வாப்பான்னு பேசியிருக்கலாம். இன்றைக்கி விஜய் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், அவங்க என்னை அண்ணன் கூப்பிட்டானா, சிவா என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார். இருந்தாலும் நான் நீங்கள் வாங்க போன்னு ஏன் கூப்பிட்றேன்னா, அவங்க வளர்ந்தது, அதுக்கான மரியாதை, அவங்களோட உழைப்பு, அவங்களோட மனசு, நோ ஒண்டர். ஸோ இவங்க 3 பேருமே எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து விஜயோ அஜித்தோ இல்லை தனுஷோ இல்லை, ஓகே. பட் இருந்தாலும் யூ வாண்ட் டு பி இல்லை, நான் ஒரு நாள் நான் விஜய் மாதிரி ஆயிட மாட்டானா, நான் ஒரு நாள் தனுஷ் மாதிரி ஆயிட மாட்டேனா, அந்த ஒரு இது இருக்கும் தானே. எல்லா நடிகருக்கும் இருக்கணும் இல்லைங்க, எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ரஜினிகாந்த் ஆகணும், எல்லாருக்கும் ஒரு கமல்ஹாசன் ஆகணும், எல்லாருக்கும் என்ன ஆகணும். ஒரு நடிகராக பார்க்கணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வாட் இஸ் ஸ்ட்ரீன் கேட்கும் போது என்னவா சொல்லணும் ஆசை? ஒரு நல்ல நடிகன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் உருப்படியாக பண்ணுவான். போதும். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் மாதிரி ஆகணும் ஆசை இருக்கும். இப்போ நிஜமான எனக்கு யார் மாதிரி ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா, MS பாஸ்கர் சார் மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும். ஓகே, ஒரு கேரக்டர் ரோல் எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பர். MS பாஸ்கர் இஸ் வெரி குட் ஆக்டர். ஆமாம், செம்ம ஆக்டர். ஸோ அவர் மாதிரி ஒரு நடிகன் ஆகணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு இப்போ இருக்கிறது அதான் ஆசை. எங்கள் அப்பாட்ட சொல்ல, யார் மாறானோ இதுக்கு மேலே போயிட்டு நான் விஜய் சார் மாதிரியோ அஜித் சார் மாதிரியோ, எனக்கு MS பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகன் ஆகணும், அதான் ஆசை.